இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் 145 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். இந்திய உச்சநீதிமன்றம் தனது அன்றாட நடைமுறைகள், வழக்கு விசாரணை முறைகள் மற்றும் நிர்வாகம் தொடர்பான விதிகளை உருவாக்க குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் அதிகாரம் அளிக்கிறது. உச்ச நீதிமன்றம் தனது செயல்பாடுகளுக்கு தேவையான விதிகளை உருவாக்கலாம். இதில் நீதிமன்றத்தில் ஆஜராகும் வழக்கறிஞர்கள், மேல்முறையீடுகளை விசாரிக்கும் நடைமுறைகள், அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கான வழக்குகள், ஜாமீன் வழங்குதல் மற்றும் வழக்குகளை தள்ளி வைத்தல் போன்ற பல விஷயங்கள் அடங்கும். குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக எத்தனை நீதிபதிகள் ஒரு அமர்வில் அமர வேண்டும் என்பதை உச்ச நீதிமன்றம் தீர்மானிக்கலாம். அரசியலமைப்பு சட்டத்தின் விளக்கத்துடன் தொடர்புடைய முக்கிய சட்டக் கேள்விகள் அல்லது குடியரசுத் தலைவர் பிரிவு 163 கீழ் ஆலோசனை கேட்கும் வழக்குகள் ஆகியவற்றை விசாரிக்க குறைந்தபட்சம் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இருக்க வேண்டும். உச்ச நீதிமன்றம் எந்த தீர்ப்பையும் அல்லது பிரிவு 143 கீழ் அறிக்கையையும் திறந்த நீதிமன்றத்தில்தான் வழங்க வேண்டும். நீதிபதிகள் விசாரணையின் போது பெரும்பான்மையானவர்களின் ஒப்புதலுடன் தான் தீர்ப்பை வழங்க வேண்டும். ஆனால் பெரும்பான்மையினருடன் ஒத்துப்போகாத நீதிபதிகள் தங்கள் மாறுபட்ட கருத்தை டிசென்டிங் ஜட்ஜ்மெண்ட் பதிவு செய்ய இந்த உட்பிரிவு அனுமதிக்கிறது. லைக், கமெண்ட், ஷேர் and subscribe for other articles of Indian Constitution. தேர்வுக்காக படிக்க சிரமப்படுகிறீர்களா? சுலபமாக சட்ட தேர்வு தயார் செய்ய லா ஃப்ரெண்ட் சாட் செயலியை lawfriendchat.in இல் பதிவிறக்கம் செய்யுங்கள்.